நானானி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்கும் பொறுப்பை திருமதி வித்யா வெங்கடாச்சலம் எனக்கு அளித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. இது ஒரு புதுமையான வித்தியாசமான நிகழ்ச்சி. வித்யா ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகள் எல்லாமே வித்தியாசமானவைதான் என்று நீங்கள் நினைப்பது என் காதில் விழுகிறது. இங்கு பாராட்டப்படுபவர்கள் சரிபாதியும் பாராட்டுபவர்கள் சரிபாதியும் குழுமி இருக்கிறோம். இங்கு பாராட்டப்படுபவர்கள் இரண்டு பிரிவுகளை சார்ந்தவர்கள். முக்கியமாக ஒன்று மருத்துவ பிரிவு, மற்றது உணவக பிரிவு. இவர்கள் இருவருக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமையை பற்றி சொல்வதற்கு முன்னால் நமது சனாதன தர்மத்தில், நமது கலாச்சாரத்தில் எந்த ஒரு உயர்வான விஷயத்தை பற்றியும் சொல்வதற்கு பொதுவாக மிக உயர்ந்த பொருளாக நான் எடுத்துக்கொள்வது தாய், அன்னை, மதம். உதாரணமாக மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று முதலில் மாதாவை சொல்லுகிறோம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் பெற்றவாயும் நடி செலுத்தனவே என்று அன்னையை சொல்கிறோம். அன்னையின் பிதாவும் முன்னை தெய்வம் என்று சொல்லுகிறோம். இதுபோல பல வழக்கு மொழிகள் உள்ளன. ஒரு தாய்க்கு எதனால் சிறப்பு? பல உறவுகள் இருந்தாலும் உலகத்தில் மிகச்சிறந்த உறவு ஒரு தாய் உறவு என்று சொல்கிறோம். எதற்காக அப்படி சொல்கிறோம்? நாம் அனைவரும் குழந்தையாக இருந்தபோது நம்மை பேணி பாதுகாத்து வளர்த்து பொறுப்பாக நம்மை ஒரு மனிதனாக உருவாக்கியதில் தாயின் பங்கு பெரும் பங்கு என்பதை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்வோம். இந்த இரு பிரிவை சார்ந்தவர்களுக்கும் அந்த தாய் அன்பு மிகுதியாக இருக்கிறது. மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் நமது உடல் நலத்தை வியாதி இல்லாமல் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் நம் வீட்டுக்கு வந்து நமக்கு இருக்கும் முக்கியமான அளவுகளை குறித்து நம்மை பற்றி விசாரித்து செல்கிறார்கள். உணவகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். வேலைக்கு வேலை. உதாரணத்துக்கு 2 சொல்லுகிறேன். வெளியே நின்று கொண்டு வாங்கோ வாங்கோ என்று தாஸ் கூப்பிடுவதும், சாப்பிட்ட பின்னர் குடிக்கும் நேரத்தில் பிரவீன் அருகே வந்து இன்னும் ஏதாவது வேணுமா? ஒரு உதாரணத்துக்கு இவர்களை போல அனைவரும் மிகவும் பரிவோடு நம்மை கவனிக்கிறார்கள். பிந்துவை பற்றி சொல்லவே வேண்டாம். பிந்து எல்லா இடத்திலும் இருப்பார், எல்லா இடத்திலும் சொல்வார். ஆணுக்கு ஆணாக, பெண்ணுக்கு பெண்ணாக. இதுபோல பலர் இருக்கிறார்கள். இவரை சொன்னேன், அவரை சொல்லவில்லை என்று யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் நானானிக்கு கிடைத்திருக்கும் பெரும் பொக்கிஷம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் நானானிக்கு வருவதற்கு முன்னால் 2015-16 காலங்களில் பல இடங்களை பற்றி ஆய்வு செய்தேன், சென்று பார்த்தேன். இவை அனைத்திலும் நானானி மிகவும் பிடித்திருப்பதனால் தான் இங்கு வந்து இங்கேயே இருக்கிறேன். இதற்கு முக்கியமான காரணம், மிக முக்கியமான காரணம், இந்த கொங்கு நாட்டு மக்களின் அன்பும் உபசரிப்பும் தான். அடுத்து, இன்றைக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. எதற்கு பாராட்டு? சிறப்பாக பணி செய்வதற்கு பாராட்டு. பணி செய்தல் என்பதை பற்றி யோசிக்கும் போது 3 நிலை மனிதர்கள் நம் மனதில் தோன்றுகிறார்கள். 1 பணி செய்பவர்கள், 2 பணி செய்விப்பவர்கள், 3 பணியின் பலனை அனுபவிப்பவர்கள். பணி செய்பவர்களை பற்றி தமிழ் நூலான நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் சொல்கிறார். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எப்பவர் தீமையும் மேற்கொள்ளார், செப்பி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாகினார்.
இங்கு உள்ள ஒவ்வொருவரும் அவ்வாறு பணி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் மிகையாகாது. குறிப்பாக நமது உணவகத்தில் 24 மணி நேரம் ஏதோ ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பம்பரமாக சுழன்று வேலை செய்கிறார்கள். மருத்துவத்துறையிலும் எப்போது கேட்டாலும் இன்முகத்தோடு ஒருவர் வந்து நமக்கு உதவி செய்கிறார். ஆக குமரகுருவர் சொன்ன விளக்கம் இவர்கள் அனைவருக்கும் நிச்சயம் பொருந்தும். இதே வேலை செய்பவர்களை பற்றி பாரதியார் கண்ணன் என் சேவகன் என்கிற பாட்டில் பாடுகிறார். கண்ணனை பாரதியார் பல நிலைகளில் வைத்து பாடியிருக்கிறார். அதில் மிக அழகான பாடல் உண்டு, கண்ணன் என் சேவகன். அதில் சொல்லுகிறார், கண்ணனால் பெற்று வரும் நன்மை பேசி முடியாது, கண்ணை இமை இரண்டும் காப்பது போல் வண்ணமுற காக்கின்றான், வாய்முழுத்தல் நான் அறியேன், இங்கிவரை பெற்றிடவே என்னதவும் செய்து விட்டேன் என்று பாடுகிறார். அதுபோல நாம் நானாக்கு வந்து இன்றைக்கு நிம்மதியாக சுகமாக அமைதியாக இருக்கிறோம் என்றால் அதில் பெரும் பங்களிப்பு இந்த பணியாளர்களுடையது என்பதை நாம் மறுக்க முடியாது. அவர்களுக்காக வளர்க்க. அடுத்தது பணி செய்விப்பவர்கள். பணி செய்விப்பவர்கள் உதாரணத்துக்கு 2-3 பேர்கள் இங்கு கூப்பிட்டார்கள். அவர்கள் யாருமே இங்கு வர முடியவில்லை, அவர்களுடைய பணி நிமித்தமாக என்று நான் கருதுகிறேன். பணி செய்விப்பவர்களை பற்றி வள்ளுவர் கூறுகிறார், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். எந்த ஒரு செயலும் நன்கு நடக்க வேண்டுமானால் அந்த செயலை முழுவதுமாக ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன, உபகரணங்கள் என்ன, இவை அனைத்தையும் தீர்மானித்து அதற்கு தகுந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்களுக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து அவர்களை சுதந்திரமாக வேலை செய்த விடுதல். இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது மருத்துவத்துறையில் டாக்டர் பாலகிருஷ்ணனானாலும் உணவுத்துறையில் திரு கணேஷ் வைகுண்டமானாலும் அவர்கள் நம் கண் முன்னால் அதிகம் தெரிவதில்லை. எனக்கு தெரிந்து ஓரிரு நம் ரெசிடென்ட்ஸில் ஓரிரு சொல்லியிருக்கிறார்கள், நான் டாக்டர் பாலகிருஷ்ணனை பார்த்ததே இல்லை. அப்படி இருந்தும் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கிறது என்றால் அந்த துறை அவர் பொறுப்பாக வேலை செய்கிறது. அதே போல் திரு கணேஷ் வைகுண்டம் எப்பொழுதாவது வந்து உணவகம் போல் நம்மை பார்க்கிறதை தவிர எப்பொழுதுமே இங்கே இருப்பதில்லை, அடிக்கடி வருவதில்லை. இருந்தும் அந்த துறை சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அது அவருடைய நிர்வாக திறமையை காட்டுகிறது. அவர்களுக்கு அவரை போன்ற மற்றவர்களுக்கு எங்களது பாராட்டுகள். அடுத்ததாக பலனை அனுபவிப்பவர்கள், அதாவது நாம் அனைவரும் ஒருவரை பாராட்டுவதற்கும் ஒரு பெரிய மனது வேண்டும். எல்லோரையும் எப்போதும் வாய் திறந்து மனம் வந்து பாராட்டி விடுவதில்லை. ஏனெனில் நமக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு பயஸ் இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இன்று நாம் இவ்வளவு தூரம் இவர்களை எல்லாம் பாராட்டுகிறோம் என்றால் பாராட்டுகிறவர்களை பற்றி பர்தஹரி நீதி சதகம் என்கிற நூலில் சொல்கிறார், நம்ரத்தேனான் நமந்தா பரகுண கதனேகி சகுணான் சாப்பியந்தா. மற்றவர்கள் நற்குணங்களை சொல்லுவதனால் அவர்கள் பெருமை அடைகிறார்கள் என்று சொல்கிறார். எனவே இந்த பாராட்டு விழாவில் நமக்கும் ஓரளவு பாராட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி என்னுடைய வரவேற்புரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.